ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஹரி ஓம். போன எபிசோட்ல பாண்டுவின் மரணத்தை தொடர்ந்து மாத்திரியின் கூக்குரலை கேட்டு குந்தி ஓடி வந்தாள் அப்படின்னு பார்த்தோம். ஓடி வந்த குந்தி வேரோடு விழுந்த மரம் போல் பூமியில் கிடந்த பாண்டுவை பார்த்து அதிர்ச்சியில் புலம்புகிறாள். என்ன காரியத்திற்காக இப்படி நடந்தது, நான் இதை கவனிக்காம போய்விட்டேனே அப்படின்னு நிறைய வார்த்தைகளை சொல்லி அழுகிறாள். மாத்திரியும் பார்த்து கேட்கிறா, அவருக்கு இந்த மாதிரி சாபம் இருக்கும் பொழுது நீ எப்படி இதற்கு அனுமதித்தாய் அப்படின்ன உடனே மாத்திரி சொல்ற, நான் எவ்வளவு சொல்லியும் அவர் அதை தடுக்கவில்லை, அதனால் அவர் விதியும் முடிந்த காரணத்தினால் உயிரிழந்தார்னு சொன்ன உடனே குந்தி அந்த க்ஷணமே பூமியில் மயக்கம் போட்டு விழுகிறாள். அந்த நிமிடத்திலேயே மாத்திரை என்ன பண்றான்னா, கீழே விழுந்த பாண்டுவை ஸ்நானம் செய்வித்து நல்ல ஆடைகளை அவருக்கு உடுவித்து அவரை அங்கேயே படுக்க வச்சுட்டு குழந்தைகள் எல்லாம் கூப்பிடுறா. தர்மர் முதலிய எல்லா குழந்தைகளும் அப்பாவை பிரிந்த சோகத்தில் அழுகிறார்கள். அப்போ குந்தி என்ன சொல்றா அப்படின்னா, நான் தர்ம நிதிப்படி இந்த பிரிந்த கணவனோடு சேர்ந்து சிதையில் விழப்போகிறேன். அதனால மாத்திரை நீ இந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கோ. முதல் மனைவியாகிய எனக்குத்தான் கணவனை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்றா. அதுக்கு மாத்திரி சொல்ற, நான் என்னாலதான் பாண்டு இந்த மாதிரி அகால மரணம் அடைந்தது, அதனால மரணத்திலும் அவரை பின்தொடர்ந்து நான் அவர் எந்த லோகத்துக்கு போறாரோ அந்த லோகத்துக்கு போவேன். இந்த விஷயத்தில் என்னை தடுக்க கூடாது சொல்லிட்டு அவ இன்னொன்னு சொல்றா, குந்தி உன்னை மாதிரி இந்த குழந்தைகளை என்னால பார்த்து கொள்ள முடியாது. ஏன்னா எனக்கு என் குழந்தைகள் உன் குழந்தைகள்னு வேறுபடுத்தி பார்க்க மட்டுமே தெரியும். இரண்டாவது, நன்றாக அவர்களை வளர்க்கவும் எனக்கு தெரியாது. அதனால் இந்த குழந்தைகளை பொருட்டு நீ உயிரை விடக்கூடாது, நானே போகிறேன்னு உடனே குந்தி மறுத்து பேசுறா. இல்ல, நம்ம 2 பேருமே பாண்டுவை தொடர்ந்து அக்னியில் விழுந்து உயிரை போக்கிக் கொள்ளலாம்னும் போது அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் சொல்றா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனாலும் தர்மம் என்ன சொல்றது அப்படின்னா, கணவனை பிரிந்த மனைவி அவனையே நினைத்து கொண்டு தன் காலத்தை கடத்தி அந்த காலங்களில் இறைவன் மேலே தம் நினைவை வைத்துக்கொண்டு காலத்தை தள்ள வேண்டும். அப்படி அவள் உயிர் பிரியும் நேரத்தில் அவளால் அவள் கணவனும் அவளும் நல்ல கதியை அடைந்து செல்ல வேண்டிய லோகங்களுக்கு செல்வார்கள். இந்த குழந்தைகளையும் நீங்க விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பாண்டு போனதுனால இவாளுக்கு ராஜ்யமும் கிடையாது. இப்ப இந்த குழந்தைகளை சேர்க்க வேண்டிய இடத்துல நீங்க சேர்த்து அவளை வளர்க்கணும் அப்படின்ன உடனே குந்தி அந்த ரிஷிகளின் பேச்சை மதித்து அவர்கள் சொல்லுவது பாண்டு சொல்வதாக நினைத்து அதுக்கு ஒத்துக்கொள்கிறாள். ஆனால் மாத்திரி தன்னால் உயிரோடு இருக்க முடியாது, தான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக தன் கணவனோடு தான் போவதே மேல் என்று சொல்லி மூத்த சகோதரியான குந்தியிடம் நமஸ்காரம் செய்து அவளுடைய அனுமதியை வேண்டுகிறாள். குந்தியால் அந்த அனுமதியை தர முடியாவிட்டாலும் மாத்திரி அதில் மிக பிடிவாதமாக இருந்த காரணத்தால் ஒத்துக்கொள்கிறார். அதன் பின் அங்கிருந்த கஷ்யபர் என்ற மிகச்சிறந்த பிராமணர் பாண்டுவிற்கு செய்ய வேண்டிய கிரியை கடன்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய ஆரம்பிக்கிறார். சிதையில் மூட்டி பாண்டுவை எரித்த பின் அந்த அக்னியிலேயே மாத்திரையும் பிரவேசித்து தன் உயிரை விடுகிறார். இந்த காரியங்களெல்லாம் செய்த தர்மரும் மற்ற குழந்தைகளும் அந்த இடத்திலேயே அழுது கொண்டு தர்மர் மூச்சை அடைந்து கீழே விடுகிறார். அதன் பின்னர் அந்த ரிஷிகள் எல்லாம் ஒன்னா கூடி பேசுறார். ஏற்கனவே தேசத்தை விட்ட பாண்டு தற்பொழுது தன் பிராணனையும் விட்டு குந்தியையும் அவன் பிள்ளைகளையும் இங்கு விட்டுவிட்டு நம்முடைய பொறுப்பில் விட்டு போயிருக்கிறான். இப்ப இந்த தேசத்தின் மேலும் திரவியங்கள் மேலும் ஆசை உள்ள திருதராஷ்டிரன் கண்டிப்பாக இவர்களுக்கு நல்லது செய்ய மாட்டான். ஆனால் குந்திக்கு அவளுடைய தகப்பனாராகிய போஜராஜனும் மற்றும் எதுக்குல வசுதேவரும் மாத்திரியின் அண்ணாவாகிய சால்வராஜனும் இருக்கிறார்கள். அதனால நாம் இந்த குழந்தைகளையும் குந்தியையும் மற்றும் பாண்டு மாத்திரியின் தேகம், அதாவது எரித்த பிறகு இருக்கக்கூடிய எலும்புகளையும் கொண்டு போய் திருதராஷ்டிரன் மற்றும் பீஷ்மரிடம் ஒப்படைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு குரு ஜாங்கலம் என்று சொல்லப்பட்ட அஸ்தினாபுரத்திற்கு போகிறார்கள்.
நீண்ட தூரம் உள்ள அந்த தேசத்தை மனம் கலங்கிய குந்தி ஒரு நிமிட நேரத்தில் கடக்குமாறு செய்து கொள்கிறாள். இவர்கள் எல்லோரும் அந்த நகரத்தின் வாயிலை அடைந்து ரிஷிகள் வாயில் காப்பானிடம், நீங்கள் போய் திருதராஷ்டிர ராஜாவிடமும் மற்றும் பீஷ்மரிடமும் நாங்கள் வந்திருப்பதை சொல்லுங்கள் என்று சொல்கிறார். உடனே அந்த காவலன் ஓடிப்போய் திருதராஷ்டிரன் கிட்ட சொன்ன உடனே இந்த நேரத்தில் நகரத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும், அப்பொழுது சூரியன் உதித்து ஒரு நாழிகை மட்டுமே ஆன நேரத்தில் எல்லா ஜனங்களும் அவரவர் குடும்பத்துடன் அந்த அஸ்தினாபுரத்தின் வாசலில் வந்து குழுமி விட்டார்கள். அவர்கள் எல்லாரும் இவ்வளவு பெரிய ரிஷிகள் கூட்டத்தையும் அந்த கூட்டத்தில் நடுவில் நிற்கக்கூடிய குந்தி மற்றும் 5 புத்திரர்களையும் பார்த்து விசனப்பட்டு இருந்து கொண்டிருக்கும் பொழுது திருதராஷ்டிரன், பீஷ்மன், விதுரன், கிருபாச்சாரியார் மற்றும் சத்தியவதி, அம்பிகை இவர்கள் எல்லோரும் வாயிலுக்கு வருகிறார்கள். அங்கு மிகவும் அமைதியாக எல்லா ஜனங்களும் மற்றும் ரிஷிகளும் அமர்ந்திருப்பதைக் கண்ட பீஷ்மர் தான் எழுந்து வந்த ரிஷிகளுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்து அவர்களை வணங்கிய பிறகு அங்கிருந்த ரிஷிகள் எல்லாரும் பீஷ்மர் கிட்ட சதுஷ்ருங்க மலையில் நடந்த எல்லா விஷயங்களையும் விரிவாக சொல்லி எப்படி பாண்டு இறந்து போனான் என்பதையும் சொல்லி, இந்த பாண்டுவுக்கு தகன காரியங்களை நாங்கள் செய்து விட்டோம். இனிமேல் இன்றிலிருந்து 17வது நாள் இந்த பாண்டு தான் செய்த தவத்தின் வலிமையால் பித்ருலோகத்தை அடையப் போகிறான். அவன் கூடவே மரணம் அடைந்த மாத்ரி அவனோடு சேர்ந்து அந்த லோகத்தை அடைவாள். இவர்களுக்கு செய்ய வேண்டிய மற்ற காரியங்களை நீங்கள் செய்து இந்த குழந்தைகளையும் குந்தியையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இவா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அவர் எதிரிலேயே ஒரு க்ஷணத்தில் எல்லா ரிஷிகளும் மறைஞ்சு போயிடுறா. அதை பார்த்த ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஏதோ கந்தர்வ லோகத்திலிருந்து கந்தர்வல் வந்தது போல இந்த ரிஷிகள் எல்லாம் வந்து சதுஷ்ருங்க மலையில் நடந்த விஷயத்தை சொல்லிட்டு மறைந்து போன உடனேயே திருதராஷ்டிரன் என்ன பண்றான், விதுரரை கூப்பிட்டு, என் தம்பி பாண்டுவின் மரணத்திற்கு பிறகு அவன் தேகத்திற்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துல தன்னுடைய மகனின் பிரேத எலும்புகளை பார்த்த அம்பாலிகை அங்கேயே மூச்சை விட்டு மயங்கி விழுந்து விடுகிறாள். அதன் பின் விதுரர் புரோகிதர்கள் தலைமையில் அந்த பாண்டு மற்றும் மாத்ரியின் எலும்புக்கூடுகளை மிக அழகாக அலங்கரித்து ஒரு பெரிய வண்டியில் ஏற்றி ஊர்வலமாக கூட்டுக்கொண்டு கங்கை கரையின் ஒரு இடத்தில் வைத்து செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் ஜலதர்ப்பணத்தையும் செய்து முடிக்கிறார்கள். அதன் பின் இந்த பாண்டவர்களையும் குந்தியையும் அழைத்து கொண்டு திருதராஷ்டிரன் அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறான். அரண்மனைக்கு வந்த பிறகு குந்தியின் மைந்தர்களும் குந்தியும் அங்கு தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கௌரவர்களும் குறிப்பாக துரியோதனன் எப்பொழுதுமே இந்த பாண்டவரின் பேரில் தன்னுடைய வன்மத்தை காண்பித்து கொண்டிருக்கிறான். அதிலும் வல்லவனான பீமன் இவர்கள் எல்லோரையும் அடிக்கடி விளையாட்டில் வெற்றி பெறச் செய்து அவர்களை எல்லாம் துன்புறுத்தி விளையாட்டாக அவர்களை தூக்கி போடுவது, மிதிப்பது போன்ற காரியங்களை செய்வதால் துரியோதனனுக்கு இந்த பீமனை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அந்த சமயத்தில் வியாச பகவான் வந்து சத்தியவதியை கூப்பிட்டு, நடந்த காலங்கள் சிறப்பாக இல்லை, வரக்கூடிய காலம் மிக நன்றாக இல்லை. அந்த காலத்தில் இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீ பார்த்து விசனப்படுவதற்கு பதிலாக நீ இப்பொழுதே காட்டிற்கு சென்று தவத்தை ஆரம்பித்து உன் காலத்தை முடித்துக்கொள் அப்படின்னு நம்ம சத்தியவதிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறார். இதை கேட்டு ஒப்புக்கொண்ட சத்தியவதி உடனே அம்பிகையை கூப்பிட்டு, உன்னுடைய மூத்த பேரனான துரியோதனனால் இந்த குரு வம்சத்திற்கு வரக்கூடிய தீமைகளை வியாச பகவான் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை பார்த்து கொண்டு இங்கிருந்து கஷ்டப்படுவதை விட நான் இப்பொழுதே அம்பாலிகையை கூட்டிக் கொண்டு வனத்திற்கு போய் தவ வாழ்க்கையில் ஈடுபட போகிறேன், உனக்கு விருப்பம் இருந்தால் என்னுடன் வரலான்னு சொன்ன உடனே அம்பிகையும் என்ன பண்றா, சத்தியவதி கூடயே கிளம்பி சத்தியவதி, அம்பிகை, அம்பாலிகை 3 பேரும் பீஷ்மர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வனத்துக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். தவம் செய்து அவர்கள் காலம் முடியும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட லோகங்களை அடைந்தார்கள் அப்படின்னு வைசம்பாயனர் சொல்றார். இந்த சமயத்தில் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் உண்டான விரோதமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கௌரவர்களில் 101வது புதல்வனான அந்த யூத்ஸ் என்பவன் என்ன பண்றான், அப்பப்போ பாண்டவர்கள்கிட்ட வந்து
இந்த கௌரவர்கள் இவர்களை பற்றி பேசுவதும் இவர்களை ஒழிப்பதற்கான திட்டத்தை தீட்டுவதுமாக இருப்பதை சொல்ல அவர்கள் அதை விதுரரிடம் சொல்கிறார்கள். விதுரர், இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இதை பற்றி வெளியில் பேச வேண்டாம். ஏன்னா அப்படி பேசினோம்னா துரியோதனன் தன்னுடைய வன்மத்தினால உங்களை கொலை செய்து விடுவான் அப்படின்னு சொல்லி குந்திக்கிட்டையும் ஜாக்கிரதையா இருக்கும்படி சொல்லிடுறார். அதிலிருந்தே பாண்டவர்கள் என்ன பண்றா, எங்க போனாலும் ஒன்னாவே போறது, எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் இந்த பீமனின் வலிமையையும் அவனால் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் விளையாட்டாக செய்யக்கூடிய துன்பங்களையும் பொறுக்க முடியாத துரியோதனன் பலமுறை பீமனை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணுகிறான். ஒரு முறை அவனை கயிற்றால் கட்டி கங்கையில் தள்ளும் பொழுது அந்த கயிற்றின் கட்டுகள் அறிந்து பீமன் உடனடியாக கரையில் ஏறி வந்து விடுகிறான். இரண்டாவது முறை அவனை விஷம் கொடுத்து கங்கையில் தள்ள முற்படும் பொழுது அந்த நிமிஷத்திலேயே அவன் உயிர்ப்பித்து மேலே ஏறி வந்து விடுகிறான். இப்ப துரியோதனனுக்கு இந்த பீமனை எப்படியாவது வதம் செய்ய வேண்டும். ஏன்னா அந்த 5 பாண்டவர்களே பலசாலி பீமன். பீமனை கொன்ற பிறகு அர்ஜுனனையும் தருமனையும் நாம் ஜெயிலில் தள்ளிவிட்டால் அதற்கு பிறகு இந்த ராஜ்யத்தில் நமக்கு தடையே இருக்காது அப்படின்னு நினைச்சுட்டு தன்னுடைய சமல்காரனையும் மற்றும் சகுனி மாமாவுடன் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுகிறான். அதாவது தாவரங்களினால் கிளக்கக்கூடிய காலகூட விஷம் அப்படின்ற ஒரு விஷத்தை எடுத்து சில பட்சணங்களை செய்கிறான். அதன் பின்னர் கங்கை கரையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஜலக்கிரீடை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு யுதிஷ்டிரமிருந்து நாம் எல்லோரும் அந்த இடத்திற்கு போய் ஜலக்கிரீடை செய்து ஆகாரங்களை சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்று கூப்பிடுறான். அவன் சொன்னதை ஒத்துக்கொண்டு யுதிஷ்டரும் தன் சகோதரர்களோட அந்த இடத்திற்கு போகிறார். அங்க போன உடனே எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும் போது பீமன் என்ன பண்றான், அந்த இடத்துலயும் ஜலத்தில் விளையாடி கொண்டிருக்கும் கௌரவர்களை இறந்தவர்கள் போல் அவர்கள் ஆகும் வரைக்கும் ஜலத்தில் மூழ்கடித்து அவர்களை கால்களை பிடித்து தூக்கி எல்லா விதமான சேஷ்டிகளையும் செய்து திரும்பவும் கரையில் தூக்கி போட்டு விடுகிறான். இப்படியே நடந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த துரியோதனன் என்ன பண்றான், தான் மட்டும் பீமன் கிட்ட போய் உனக்கு சிறப்பான பட்சணங்கள் செய்திருக்கிறேன், நீ உடனடியாக வந்து சாப்பிடுன்னு சொல்லி அந்த காலகூடம் என்ற தாவர விஷத்தை கலந்த பட்சணத்தை கொடுக்கிறான். அதிகமாக அதை உண்ட பீமன் உடனடியாக மயங்கி விடுகிறான். அப்ப துரியோதனன் என்ன பண்றான், தன்னுடைய சமையல்காரன் கூடவும் சாரதியின் மூலமாகவும் அவனை நன்றாக கயிறால் கட்டி சூலங்கள் பதிக்கப்பட்ட ஒரு இடத்தில் தூக்கி போடுறான். தெய்வத்தின் செயலால் பீமன் அந்த சூலங்கள் மேல் விழாம கங்கையில் மூழ்கும் பொழுது அங்க நாகலோகத்தில் உள்ள நாககுமாரர்களை பிடித்து கொண்டு கங்கையின் நதியில் அமிழ்கிறான். அந்த சமயத்துல அந்த நாகங்கள்லாம் என்ன பண்றது, பருத்த உருவமுள்ள பீமனை அங்கங்க கடிக்கிறது. இந்த நாகங்கள் விஷமுள்ள பற்களால் கடிக்கும் பொழுது ஏற்கனவே தாவர விஷத்தினால் பதிக்கப்பட்ட பீமன் இந்த ஜங்கம விஷத்தை சேரும்பொழுது விஷமானது முறிக்கப்பட்டு உடனடியாக மயக்கம் தெளிகிறது. மயக்கம் தெளிஞ்ச உடனே பீமன் என்ன பண்றான், அப்படியே அந்த நாககுமார்களை கையால் அழித்து கொண்டு நாகலோகத்தை அடைந்து மூர்த்தி அடைகிறான். அப்ப அங்க இருந்த நாகர்கள்லாம் என்ன பண்றா, ஓடி போய் நாகராஜாவான வாசுகி கிட்ட இந்த மாதிரி ஒரு மனிதன் கங்கையில் விழுந்தான், அவனை நாங்க கடிக்கும் போது ஏற்கனவே அவன் விஷத்தில் வசப்பட்டு இருந்ததினால் நாங்கள் கடித்து கொடுத்த விஷமும் அதை சேர்த்து முறித்து எங்களை எல்லாம் அழுத்தி கொண்டு நாகலோகத்திற்கு வந்து விட்டான்னு சொல்றார். வாசுகி அந்த பீமனை பார்க்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சமயத்துல வாசுகியின் கூட ஆரியகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரு குந்திக்கு அப்பா. அந்த குந்தியின் தகப்பனாரான ஆரியகன் பீமனை அடையாளம் தெரிந்து கொண்டு இவன் என்னுடைய பேரப்பிள்ளையாக பீமன் அப்படின்னு சொல்லி பீமனை கட்டி கொண்டு அவனுடைய மயக்கத்தை தெளிவிக்கிறார். உடனே வாசுகி சொல்றான், உங்களுடைய பேரனுக்கு நீங்க என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் கொடுங்கோ, இவனுக்கு வேண்டிய ரத்தினங்கள் தங்க காசுகள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னும் போது அந்த ஆரியகன் சொல்றான், இவனுக்கு நம்ம பொன் பொருள் கொடுத்த என்ன பிரயோஜனம், பலவானான இவனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, அதனால் நம்மிடம் உள்ள ரசத்தை இவனுக்கு கொடுக்கலாம். அந்த ரசம் ஒரு குடத்துல நிரம்பி இருக்கும், அந்த ஒரு குடம் ரசத்தை குடிப்பவனுக்கு 1000 யானையின் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே வாசுகி ஒத்துக்கொள்கிறான். உடனே பீமனை எழுப்பிவித்து அவனுக்கு ஸ்நானம் எல்லாம் செய்வித்து நல்ல வஸ்திரங்களை கொடுத்து
ஆரிகன் என்ன பண்றான்? ஒரு குடம் ரசத்தை குடிக்கிறான். உடனே பீமன் கடவுளை வணங்கி அந்த ஒரு குடம் ரசத்தை ஒரே நிமிடத்தில் குடித்து விடுகிறான். அப்படியாக பீமசேனன் மொத்தமாக 8 குடம் ரசத்தை குடிக்கிறான். இதை பார்த்து ஆரிகனுக்கும் வாசுவுக்கும் மிக சந்தோஷமாகிறது. அப்பொழுது பீமனுக்கு முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு 10,000 யானைகளின் பலம் சேர்ந்து விடுகிறது. இப்பொழுது துரியோதனன் என்ன பண்றான்? பீமனை தள்ளிவிட்ட உடனே தன் சகோதரர்களோட உடனடியாக அரண்மனைக்கு போயிடுறான். மறுநாள் காலையில தர்மர் எழுந்து பார்க்கிறார். பீமனை தவிர பாக்கி எல்லாரும் இருக்கான்ன உடனே ஒரு சமயம் பீமன் வீட்டுக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரர்கள் கூட வேக வேகமாக வீட்டுக்கு வந்து தன் தாயிடம் விசாரிக்கிறார். அப்பொழுது குந்தி பீமன் இங்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு, துரியோதனனுக்கு எப்பவுமே பீமனை வந்து பயங்கரமான வெறுப்பு இருக்கு. அவனை வந்து கொலை பண்ணணும்னு அவன் எப்பவுமே திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறான். கண்டிப்பாக துரியோதனால் அவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்கும். நீ உடனடியாக போய் காட்டுல தேடு அப்படின்னா துரியோதனன் இவன் தருமன் என்ன பண்றான்? சகோதரர்கள் கூட காட்டிற்கு திரும்பி வந்து தேடும் பொழுது எங்கேயுமே பீமன் கிடைக்கவில்லை. அழுது கொண்டே வந்து தன் தாயிடம் சொன்னவுடன் விதுரரை அழைக்கிறார்கள். விதுரர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இதை பற்றி வெளியில் பேசாதீர்கள். ஆனால் கண்டிப்பாக பீமன் இறந்திருக்க மாட்டான். நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். இப்ப நாகலோகத்துக்கு போன பீமன் 10,000 யானைகளின் பலனை பெற்று எழுந்து வந்தானா, தாயை பார்த்துவிட்டு என்ன சொன்னான் போன்ற விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.